சவுதி அரேபியா. இந்த நாட்டை பற்றி அறிமுகம்லாம் தேவையில்லை. அந்தளவு ஃபேமஸான ஒரு நாடுன்னு வச்சுங்களேன். பொதுவாக வந்து காபத்துல்லா இருக்கிறது, மக்கா மதீனா இருக்கிறது, இது ஒரு சிறப்பு இந்த நாட்டுக்கு. அது இல்லாமல் எங்கு நோக்கினும் நீங்கள் உங்களுக்கு வந்து பாலைவனம் தான் தென்படும். அதிகமாக பாலைவனங்கள், மலைகள், இதுதான் அந்த நாட்டோட ஒரு 90% இடங்கள் அப்படி தான். அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்தை இப்போ வந்து சோலைவனமாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பேரிச்சம்பழம் இருக்குங்கள, அந்த பேரிச்சம்பழத்தோடைய ஏற்றுமதி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒவ்வொரு வருஷமும். அது வந்து பல உலக நாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகுது. ஏன்னா அதில் வந்து அந்த அளவு சத்து இருக்குது. ஒரு பாலைவனத்தில் விளையக்கூடிய அந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ சக்தியை கொடுக்குதுங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட்டு. அதனால் வந்து டெய்லி ஒரு 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உடலில் ஆரோக்கியம், இரும்பு சத்து அதில் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால அந்த நாட்டை வந்து அந்த அளவு இந்த பேரிச்சம்பழம் ஏற்றுமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதான் பாருங்களேன், ஒரு சில இடங்களில் 100% விட தாண்டி இருக்குது போன வருஷத்தை விட. பிரேசில், நார்வே, இத்தாலி, கனடா, இந்த நாடுகளுக்கெல்லாம் நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஜெர்மனி ஏற்றுமதி மதிப்பில் வந்து 91.5% அதிகரிப்பை பதிவு செஞ்சுருக்குது. அதை தொடர்ந்து தென்கொரியா 72%, இந்தோனேசியா 50.1%, ஸ்வீடன் 43.7% அதிகரிப்பை பார்க்குறோம் நம்ம. மலேசியாவுக்கான ஏற்றுமதியில் மதிப்பில் இப்போ வந்து 32.6% அதிகரிச்சிருக்குது. ஐக்கிய ராஜ்யத்துக்கு 29.7%, மொராக்கோவுக்கு ஏற்றுமதியின் மதிப்பு வந்து 25.3%, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியின் மதிப்பு 21.1% அதிகரித்துள்ளது. ரியாத் 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் சவுதி அரேபியாவின் பேரிச்சம்பழ ஏற்றுமதியின் மதிப்பில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய பனை மற்றும் பேரிச்சம்பழம் அந்த ஒரு அமைப்பானது இந்த தகவலெல்லாம் வெளியிடுது. இது 2023ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் 9.9% அதிகரித்து சவுதி ரியால் 751 மில்லியனை எட்டியுள்ளது. அதன் ஏற்றுமதி மதிப்பு 683 மில்லியனுக்கும் அதிகமாக உள்ளது. சவுதி அரேபியன் ஏற்றுமதியில் 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் ஏற்றுமதி மதிப்பில் கணிசமான அதிகரிப்பு மற்றும் வளர்ச்சியை கண்ட பல நாடுகளும் அடங்கும். சில நாடுகளில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் அதாவது இதோடைய மருத்துவத்தன்மையை வந்து இப்போ தான் வந்து உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்குது. பேரிச்சம்பழத்தில் எல்லா உணவு வகைகள்லையும் இந்த பேரிச்சம்பழத்தை இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க. பிஸ்கெட்டு தயாரிக்கிறது கூட இப்போ சவுதியில் நிறையா பிஸ்கெட்டுலேயே வந்து பேரிச்சம்பழத்தை இனிப்பு சேர்க்காம, ஏன்னா பேரிச்சம்பழம் ஏற்கனவே சுகர் தானே, இனிப்பு தானே இருக்குது. அதனால் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி கோதுமையோடு கலந்து நட்ஸ் எல்லாம் போட்டு அருமையான பிஸ்கெட்டுகள் தயாரிக்கிறாங்க, சாக்லேட்டுகள் தயாரிக்கிறாங்க பேரிச்சம்பழத்துலேயே. பேரிச்சம்பழம் ஹல்வா, நம்ம ஊரில் பேரிச்சம்பழம் ஹல்வாலாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் வந்து அந்தளவு சத்துக்கள் இருக்குது. அதாவது இப்போ இங்கே உள்ள சவுதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு 3-4 பேரிச்சம்பழத்தை போட்டு பாதாம் பருப்பை போட்டு, அப்புறம் காஞ்ச திராட்சை பழங்கள் அதையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு சவுதி வந்து சொன்னது இது. அதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டு காலையில் ஃபஜர் தொழுகைக்காக எந்திரிக்கிறாங்கல்ல, அந்த டயத்தில் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாக்க அந்த அளவு அதில் வந்து அந்த பாதாமில் உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு, இதை வந்து சாப்பிட்டு பாரு, உனக்கு உடம்புல உனக்கு ஒரு மாற்றங்கள் தெரியும் அப்படின்றப்பல. உண்மையிலே அதுதான். அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோடு சேர்த்து இந்த இந்த துளசி விதைலாம் சொல்லுவாங்களே, ஜம்ஜா விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பாதாம் பிசினு இல்லை கொண்டக்கடலை எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும் பாருங்கள். 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும்ல, அந்த டயத்தில் எடுத்து
அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோன்னாக்க உடலுக்கு, ஏன்னா அந்த கால நேரத்தில் எந்த ஒரு வயிறு வந்து ரொம்ப காலியாக இருக்கும், பசி எடுக்கும். அந்த டயத்தில் அதை சாப்பிட்டோன்னாக்க உடலுக்கு நேரடியான எஃபெக்ட்டு நமக்கு கொடுக்கும். அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தவங்க அதை வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். 2வது நம்ம நாடு வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னாக்க, சோலைவனமாக இருந்ததை இப்போ பாலைவனமாக மாற்றிட்டுருக்குறோம். அதாவது பயங்கரமாக போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம். மலைகளெல்லாம் உடைச்சு அந்த கனிம வளங்கள் எல்லாம் வந்து அப்படியே வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது. அந்த விளைநிலங்கள் எல்லாமே வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க. ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட்டுக்குன்னா விளைநிலங்களை வந்து கபலீகரம் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் நடந்து கொஞ்ச நாள் போச்சுனாக்க நம்ம நாட்டில் மழை வரத்து குறைய ஆரம்பிச்சிரும். இல்லை மழை வரத்து ஓவராக கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்போலாம் கொட்டுதில்ல அந்த மாதிரி. ஆக வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள வந்து இயற்கை தன்மையை வந்து அதோட அந்த இயல்போடு சேர்ந்து கொண்டு போனால் தான் அந்த நாடு வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து சவுதியில் பாருங்கள், ஒரு 2 நாளாக சரியான மழை, நல்ல மழை. மக்கா மதீனாலாம் வந்து சரியான மழை. காபத்துல்லாவெலாம் காமிக்கிறாங்க, அந்தளவு மழை பெய்யுது. காரணம் என்னென்னாக்க, அவன் வந்து ரோடு ஃபுல்லாக 2 பக்கமும் சைடுகளில் ஃபுல்லாக மரங்களை வளர்க்குறான். தோட்டங்கள் அங்கே இங்கே பெரும் தோட்டங்களை வளர்க்குறாப்புல. அங்கே வந்துட்டு கார்டன் உண்டாக்குறாங்க. அங்கே மக்கள் போய் இலவசமாக போய் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போது எல்லா இடங்கள்லையும் வந்து பசுமை வந்து வர ஆரம்பிச்சிச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு வந்து குளிர்ச்சி அடையும். அந்த மக்களுடைய மனங்களும் குளிர்ச்சி ஆகும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து நம்ம நாட்டோட ஆட்சியாளர்கள் மெயின். எந்த ஒரு நாடும் வந்து சிறப்பாக அமையறதுக்கு காரணம் அந்த நாட்டோட ஆட்சியாளர்கள். அவர்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை எந்த அளவு சேமிக்கிறாங்க, எவ்வளோ அருமையாக சேமித்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து அந்த வேஸ்ட்டு தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற தண்ணிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு பைப்பில் கொண்டு போய் வச்சு அங்கே வந்து சும்மா 4-5 முறை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து எதுக்கு அனுப்புகிறாங்க, வயல்வெளிகளுக்கு அனுப்புகிறாங்க பைப் மூலயமா. இவ்வளோ பெரிய செல்வந்த நாடு வந்து தண்ணியை கூட வீணாக்காமல் அருமையாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், மக்களுடைய பொருளாதாரத்தை வாங்கி சிலைகள், வல்லபாய் பட்டேல் சிலை, பாரத் மாதாவுடைய சிலை, திருவள்ளுவருக்கு சிலை அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொட்டுறோம். சத்ரபதி சிவாஜிக்கு சிலை, சத்ரபதி சிவாஜி சிலையை 3000 கோடி 4000 கோடி செலவு பண்ணி கட்டிட்டு கடைசியில் பார்த்தா அதில் பயங்கர ஊழல்கள். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்ததையும் பார்க்குறோம். அந்த மகான்களுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணாங்க நல்லதா, 30 அடி 40 அடிக்கு சிலையை கட்டி வச்சு அதில் 1000 ஊழல்களை பண்ணி அந்த பணத்தை வீணாக்குறது ஒரு ஆட்சியாளருக்கு நல்லதில்லை. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலமாவது நாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருப்போம்.